Hi students, welcome to Inadikila AS Academy. So video வந்து அனைத்துமே மனமார்ந்த நடிகர் லிஸ்ட்ல சமீப வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC ல வரப்போறதா சொன்ன JDO, TNEBO டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், MVI ஃபோர்மேன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரல்ல வர்றதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கரெக்டா. ஆனா ஏப்ரல் மாசமே முடிய போகுது, பட் வர்ற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. இதுக்கிடையில TNPSC சைட்ல இருந்து அதாவது TNPSC ரிலீஸ் பண்ணானதுல ஒரு அப்டேட் மாதிரி வந்து ஒரு ஆனுவல் பிளானர் அப்டேட் மாதிரி கொடுத்து அதுல இப்ப வர்ற மாதிரி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருந்த டைம்ல ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு 2 நாளா கால்ஸ் மேல கால்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி சார் நல்லா படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வராதனால எங்களுக்கு வந்து படிக்க முடியல சார், அதனால நோட்டிஃபிகேஷன் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ சரிங்களா. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் ஃபர்தரா உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோல போறதுக்கு முன்னாடி JDO பொறுத்த வரைக்கும் சிவில் படிச்சவங்க எழுதலாம், டிப்ளமோ இன்ஜினியரிங் எழுதலாம், ஃபோர்மேனும் மெக்கானிக்கல் எழுதலாம். ஃபோர்மேன் பொறுத்தவரை மெக்கானிக்கல்ல டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க எழுதலாம். அப்புறமா TNEBO டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ECE, EEE, CSE, IT இதெல்லாம் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க எழுதலாம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் ரெண்டுமே டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க எழுதலாம். இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான், டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் PDF தான், மெட்டீரியல் ஹார்ட் காப்பி புக்காவே கொடுத்துருவோம். இதுல கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே நம்ம GSக்கும் ப்ரொவைட் பண்றோம், ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கலுக்கும் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த வேணாலும் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் கேட்கிறேன். எக்ஸாம்க்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க நோட்டிபிகேஷன் புரியுது எனக்கு, நீங்க கேட்கறது புரியுது. ஸோ நோட்டிபிகேஷன் வந்தா எங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆகும் சார், ஆனா அது வராம அப்படியே இழுத்து அடிக்கிறாங்க, இப்போ நாங்க எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஜெயிக்கிறவங்க டைமை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இது மொதல் விஷயம். நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ண யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது தள்ளி போட்டுனா அப்படி படிக்காம உட்காந்து இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு உங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருப்பாங்க. நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் அதாவது அது இப்ப நோட்டிபிகேஷன் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அடுத்த வாரம் நோட்டிபிகேஷன் வருதுன்னு வச்சுக்குவோம். அடுத்த வாரமே எக்ஸாம் ஆனா கிடையாது. நோட்டிபிகேஷன் அப்படின்றது எக்ஸாமுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு, அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்காக நம்ம வந்து அந்த நோட்டிபிகேஷனுக்காக படிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். அதனால யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ நல்லா படிச்சுட்டே இருங்க. நோட்டிபிகேஷன் கொஞ்சம் தாமதம் ஆகுது, ஓகேவா? ஆனா எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு டேட்ல இருந்து ஒரு மேக்ஸிமம் போனா ஒரு 10 நாள், அதிகபட்சம் ஒரு 15 நாள், ஒரு 10 இருந்து 15 நாளைக்குள்ள கண்டிப்பா நோட்டிபிகேஷனோ அல்லது ஏதாவது ஒரு அப்டேட்டோ TNPSC நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகேவா? மேபி நோட்டிபிகேஷன், அப்படி இல்லைன்னா ஒரு அப்டேட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆனுவல் பிளான் அப்டேட் மாதிரி வந்து ஒன்று சுத்திட்டு இருக்கு, அது வேற உண்மையா என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து ஒரு அப்டேட் ஒரு 10 இருந்து 15 நாளைக்குள்ள வரும். இப்ப அந்த 10 இருந்து 15 நாள் வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காம நீங்க பாட்டுக்கு படிங்க. ஓகேவா? மேக்ஸிமம் 10 இருந்து 15 நாள் அப்டேட் வந்துடும். ஒன்னு நோட்டிபிகேஷன், அப்படி இல்லைன்னா மேபி அதை ஆர்டர் பண்ண அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது எதுவும் அவங்களாவே அபிஷியலா எதுவும் சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதனால அப்பதான் அந்த தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க பாட்டு 10-15 நாள் உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க டைம் வேஸ்ட். சரிங்களா? அதனால படிங்க. நீங்களே புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க பாட்டுக்கு படிங்க. இல்ல சார் எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த 3 நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நம்ம அகாடமில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.